மகளிர் தினத்தை ஒட்டி பெண்களின் பாதுகாப்பு, புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு மற்றும் போதைப் பொருட்கள் ஒழித்தல் ஆகியவை குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கோவை பந்தய சாலையில் மாபெரும் வாக்கத்தான் நிகழ்ச்சி நடைபெற்றது. உலகம் முழுவதும் இன்று மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது. அதன்படி கோவையில் த ரோட்டரி கிளப், ஸ்ரீ சுரபி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டிசைனிங் மற்றும் ஸ்ரீ ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் இணைந்து வாக்கத்தான் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பெண்களின் பாதுகாப்பு, புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு மற்றும் போதைப் பொருட்கள் ஒழித்தல் ஆகியவை குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். 500க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு மாபெரும் வாக்கத்தான் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த வாக்கத்தான் நிகழ்ச்சியை கேஜி மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் பக்தவச்சலம் கொடியசைத்து துவங்கி வைத்து பெண்களின் உடல்நலன் பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார். அவேர்னஸ்னா புற்றுநோய் விழிப்புணர்வு மற்றும் பெண்களுக்கான பாதுகாப்பு. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போது நிறையா பேர்த்துக்கு ஒரு விழிப்புணர்வு இல்லை. கேன்சர் அவேர்னஸ் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக போன வீக்லேயும் கூட ஒரு 12 வயசு குழந்தை இறந்தாங்க. சின்ன சின்ன குழந்தைக்கு நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்கோம். 17 வருஷமாக சுரபி இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டிசைனிங் பண்ணியிருக்கோம். அதில் மூலமாக நிறைய 5000க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸுக்கு டெய்லரிங்கு, எம்ப்ராய்டரி ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துருக்கோம். என்னென்னா அவங்க லைஃப்பில் அவங்க ஒரு அச்சீவ்மெண்ட்டாக டெய்லி ஒரு 500 ரூபாயோ சம்பாதிக்கணுங்கிறத எங்களோட அடிப்படை மோட்டிவேஷன். அதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பெண்களும் மனசு வச்சா மட்டும்தான் குடும்பம் நல்லா ஆரோக்கியமாக கொண்டுட்டு வர முடியுங்கிறத உண்மை. பெண்கள் பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருந்தால் தான் குடும்பத்தை பாதுகாக்க முடியும். அதுக்காக தான் இந்த விழிப்புணர்வு. இது பார்த்திங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இன்மை அது ரொம்பவே இருக்குது. குழந்தைகளை நம்ம சின்ன வயசில் இருந்த மாதிரி குழந்தைங்க வெளியில் ஜாலியாக விளையாட முடியல. ஏன்னா நிறையா பிரச்சனைகள் இருக்குது. அது எல்லாமே மாறணும். அடுத்த தலைமுறையாவது தைரியமாக வெளியில் நடமாடுற ஒரு தலைமுறையாக இருக்கணும்னு நினைக்கிறோம்.